ஹலோ மக்களே, எல்லாரும் கேட்டுட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த நாள் நான் வந்து ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கேன். என்னோடய ஷிஃப்ட் வந்து 3 மணி to 12 மணி வரைக்கும். ஸோ நைட்டு தான் நான் வெளியே வருவேன். நாங்கள் உள்ளே போனால் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. நைட்டு தான் வெளியே வரணும். சரியாக என்னோடய விஷயம் ப்ராப்பராக வீடியோ போட முடியல, ப்ராப்பராக தூக்க முடியல. ஸோ இந்த மாதிரி ஒரு டென்ஷன் நான் இருக்கேன். என்ன பண்ணதுக்கு எல்லாம் பறந்துட்டோமே, நம்ம லைஃப்பை வந்து நடத்தணும்ல. ஆனால் பசங்களாம் பாவம், என்ன பண்ணி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டோன்னா ஒரு விஷயமா அடிப்படை தான் ஆகணும். ஓகே, நம்ம வந்து ஒரு vlog மாதிரி பண்ணலாம். அதாவது நம்ம வந்து எடுக்கிற நம்ம வந்து கிடைக்கிற ஃப்ரீ டைமை வந்து ஜஸ்ட் ஒரு vlog மாதிரி பண்ணலாம். ஸோ ஒரு வேலை கிடைக்க எவ்வளோ கஷ்டம்னு தெரியும், இந்த வேலையை தக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியும். ஆனால் சில பேர் சொல்லுவாங்க, இந்த வேலையை விட்டுரு, ஈஸியாக அடுத்த வேலைக்கு போயிருக்கோம் நட்டுவாங்க. அதாவது வேலை கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு இன்டர்வியூ போகிறோம், அதில் வேலை கிடைக்குமானோ நம்ம வந்து ஒரு ஹோப் வைக்கணும். அது கிடைக்குமா, நம்ம கூப்பிடுவாங்களா மாட்டாங்கன்னு அது நம்ம வெயிட் பண்ணுறோம். அது வரைக்கும் நம்ம கிடைச்ச சின்ன வேலையை பார்க்குறோம். ஸோ இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. ஆனால் இதை வந்து அலட்சியமாக பார்க்குற சில பேர் என்ன பண்ணிட்டோம், சில பேர் குறை சொல்லுவாங்க, வீட்டு சும்மா தான் போயிருக்கணும். ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா முட்டை போடுற கோழிக்கு தெரியும் வழினா என்னென்ன. அந்த வழி கஷ்டப்பட்டு அடிப்பட்டு வந்து நூலாக வந்தவங்க தெரியும் அது எவ்வளோ பெரிய வழின்னு. நான் சொல்கிறேன்னு என்ன மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் அண்ணா தம்பி எல்லாருமே ஃபீல் பண்ணிங்க, அக்கா தங்கச்சி எல்லாரும் ஃபீல் பண்ணி தோணுது. ஸோ எத்தனை பேர் வந்து நீங்கள் அந்த வேலைக்கு இந்த வேலைக்கு எல்லாம் கஷ்டப்பட்டுருக்கீங்க, அலைஞ்சிருப்பீங்க, வெயிட் பண்ணியிருப்பீங்க, அவமானப்பட்டிருப்பீங்க. இன்னும் கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். அண்டு உங்களோட கூட நானும் ஒருத்தன் தான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோ போடலாம், சரிங்களா? லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.